வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், நான் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நான் போகிற ஒரு சில கடைகள், எனக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் வாங்குகிற கடைகளுக்கு நான் போயிருந்தேன். அதில் ஒரு சில பொருட்களையும் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்காக வரப்போகுது. என்னென்ன பொருட்கள் வாங்கினால் என்ன மாதிரி விலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக நான் போன கடை இந்த கடை தான். இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது அத்திடிய மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு கடை. சின்னாக்களுக்கு உடுப்பு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கலை. எவ்வளவு தான் உடுப்பு வாங்கினாலும் அடிக்கடி வாங்கி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அழகழகாக குட்டி குட்டியாக உடுப்புகள் நிறைய கலராக இருக்கும்போது பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும், வாங்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் போனது. வினுஷ்கா குட்டிக்கு பார்க்கும்போதே அழகழகான சட்டைகள் எல்லாமே இருந்துச்சு. விலைகளும் அவ்வளவு என்ன சொல்கிறது, பெரிய அளவில் இருக்கையில். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்களோட நாட்டில் தயாரித்த உடுப்புகள் தான், அதனால் விலை குறைவாக இருந்துச்சு. ஆண் பிள்ளைகளுக்கும் சிறுவன் சிறுமி என எல்லா ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான உடுப்பு இருந்துச்சு. ஷோர்ட்ஸாக இருக்கட்டும், டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், அதே நேரம் இந்த மாதிரி சட்டைகள் எல்லாமே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இதுலேயும் நான் ஒரு சில உடுப்புகள் வாங்கியிருந்தேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சின்னாக்களுக்கு தேவையான ஸ்லிப்பர்ஸ் கூட இருந்துச்சு. அதோட இந்த தலைக்கு போடுற இந்த மாதிரி பேண்ட்ஸ் இருந்துச்சு, சின்ன குட்டி குட்டி கிளிப்புகள் கலர் கலராக இருந்துச்சு. உடுப்புகளை வாங்கி போட்டு அதே கலருக்கு நாங்கள் கிளிப்புகளும் வாங்கக்கூடிய மாதிரி பார்த்து அப்படியே வாங்கிட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ பர்த்டே பார்ட்டி அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு பார்ட்டி ஃப்ராக் நாங்கள் வந்து போடுவோம். நிறைய கடைகளில் தேடி பார்ப்போம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது, என்னடா அப்படின்னு இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த கடையில் நாங்கள் ஆர்டர் பண்ணலாம். கடையோட பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். கொரியர் சர்வீஸும் இவங்கள்ட்ட இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான கடைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். மிதுரை வந்து நான் ஸ்கூலால் எடுக்க போகிறேன். மிதுரை வந்து ஸ்கூல் விட்டு ஏற்ற போகும்போது இந்த கடைக்கு வந்து நான் அடிக்கடி போவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி அந்த கடை அவ்வளவு அழகான ஒரு கடை. நிறைய குட்டி குட்டியாக நிறைய பொருட்கள் இருக்குது, வித்தியாசமான பொருட்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக சின்னாக்களுக்கு பெண்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான பொருட்கள் இருக்குது. வாங்க. இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பொகுவள சந்திக்கும் ருகேகுட சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் இருக்கு. அப்படியே இந்த கடைக்குள்ளே வந்தோடனேயே இந்த மாதிரி அழகழகான தண்ணி போத்தல்கள் தான் இருக்கும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து இப்போ அதிகமாக தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் பேக், அதே நேரம் இந்த தண்ணி போத்தில், சாப்பாட்டு பெட்டி, பென்சில், பேனை, அதுதான். இருந்தாலும் இந்த வெளியில் இந்த மாதிரி கொண்டு போகிற அழகழகான பேக்ஸை கண்டோடனேயே இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி பர்ஸுகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே நீங்கள் வாங்கலாம். விலை வந்து நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், குறைவாயும் இருக்குது. சில நேரம் உங்களோட இடங்களில் வந்து இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் அது வந்து விலை கூடுதலாக இருக்கா குறைய இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே நான் பார்க்கும்போது விலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அழகான தண்ணி போத்தில் 2490 ரூபா. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது பாருங்கள். வெள்ளை, நீலம், பச்சை அந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது அவ்வளோ அழகாக இருக்குது. கலரை பார்த்தீங்களா? 3290 ரூபா. ஆனால் நல்ல ஸ்ட்ராங்கான தடி போத்தில் நல்லா இருக்குது. இதுலேயும் எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப்னர், பென்சில் தீட்டுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இது வந்து 150 ரூபா தான். இதெல்லாமே ரேசர், யூனிகார்ன் டிசைனில் எல்லாம் இருக்குது. சின்னாக்களை கவர்ற மாதிரி அழகாக இருக்குது. இந்த மாதிரி பட்டி பட்டியாக எல்லாம் ஏதோ நிறைய பொருட்கள் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த பரிசுகள் கொடுக்கணும்னு சொன்னால் கூட இந்த கடைக்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த பென்சில் கேஸை பார்த்தீங்களா? அன்னாசி பழம் மட்டும் இல்லை, இந்த பாருங்க ஸ்ட்ராபெரி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் சின்னாக்களுக்கு வந்து அதிகமாக பிடிக்கும். எங்கே கண்டாலும் இந்த மாதிரி கண்டால் இப்போ எங்களுக்கே ஆசையாக இருக்கும்போது சின்னாக்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும். அழகாக இருக்குது தானே பார்க்குறதுக்கு. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தானே, நல்லா இருக்குது. சர்பத் கலர்
சர்பத்தை வந்து கிளாஸில் ஊற்றி பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொறுங்க 1190 தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 1190 ரூபாய்க்கு அழகாக இருக்குது. இது வந்து ரேசர் 490 ரூபா. ஒவ்வொரு மரக்கறியில் இருக்கு. இது ஒரு சின்ன குட்டி நோட் புக் மாதிரி. அதிகமாக இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான பொருட்கள் வந்து இந்த கடையில் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொம்மை குட்டிகள் அப்படியே பொம்மை குட்டி கடலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது தொப்பியும் வந்து நிறைய இருந்துச்சு. போட்டு பார்த்தேன், வடிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்னாக்களுக்கு கையெல்லாம் கோத்து அந்த மாலை மாதிரி கட்டுறதுக்குரிய அந்த மணிகள் எல்லாம் இருந்துச்சு. என்னென்ன உடுப்பெல்லாம் வாங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். நிறைய உடுப்புண்டா நான் காட்டும் போது உங்களுக்கு விளங்கும். இருக்குது இந்த டிஷர்ட் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. 395 ரூபா. சரியா, 395 ரூபா. நல்ல கலரா இருந்துச்சு. ஓகே, சும்மா நோமலா நாங்க 395 இருக்கு. அதாவது வீட்டுல சும்மா நாங்க நோமலா போடலாம், வெளியில போடலாம். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்கு. துணியை பாத்தீங்களா, நல்லா சாஃப்டா இருக்கு. சரியா, டி-ஷர்ட் அந்த 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 மெட்டீரியல் தான் இந்த இருக்கு. இது 395 தான். நான் வீடியோல உங்களுக்கு அந்த கடையை காட்டும் போது உங்களுக்கு விளங்கி இருக்கும். எல்லாமே வந்து கார்மெண்ட்ஸ், எங்கட நாட்டு இங்கத்தியான் உடுப்புகள் தான். இதெல்லாம் வீட்டுக்கு போட நல்லா இருக்கு. இது பாருங்க 595 ரூபா. நல்லா கருப்போட இந்த மிளகா சேரைக்கு நல்லா இருக்கு தானே. இதெல்லாம் வீட்டுக்கு போட்டு விட ஓடி திரிய நல்லா இருக்கு. இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான உடுப்பு தான். உண்மையில இது நல்ல வடிவா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. ஆனா விலைய பாருங்களேன், இந்த 895 ரூபா. சரியான குறைவா இருக்கு. என்ன அது காரணம் தெரியுமா? அது நீங்க சொன்ன மாதிரி கார்மெண்ட் அடுத்தது இங்கவே செய்யறதால இந்த டாக்ஸ் எல்லாம் இறக்குமதி டாக்ஸ் இருக்காது. அதுதான். ஆனா நல்ல உண்மையில நல்ல சாஃப்ட். இப்ப விலை குறைவா இருக்கே, மெட்டீரியல் நல்லா இருக்குமா அப்படி நீங்க யோசிக்கலாம். உண்மையிலே அப்படி எல்லாம் இல்ல. மெட்டீரியல் அவ்வளவு நல்லா இருக்கு, நல்ல சாஃப்ட். வெயில் காலத்துல போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு. இதுவும் வந்து யூனிகார்ன். இந்த பாத்தீங்களா, இதுவும் அதே விலை தான். ஆனா எங்கட நாட்டுல தயாரிச்ச உடுப்புகளும் இருக்கு, அதே நேரம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த ஒரு சில உடுப்புகளும் இருக்குது. நான் எடுத்தது அதிகமா எங்கட நாடு 895 ரூபாய். இது யூனிகார்ன் நல்லா இருக்கு, கலரா இருக்கு. இதுக்கு வந்து ஐஸ்கிரீம். சரியா, ஐஸ்கிரீம் நாங்க சின்ன லவ் பண்ண சொல்லுவோம், எனக்கு ஐஸ்கிரீம். இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 1450 ரூபா. இது கொஞ்சம் விலை ஏன் அப்படின்னு சொன்னா இதுக்கு வெளிநாடு, பேங்காக், இந்தியா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்த உடுப்பு. அதனால ஒரு கொஞ்சம் விலை கூட. நல்லா இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இது பாத்தீங்களா, முகில் அதுதான். இல்ல, அது வந்து சின்னாக்களுக்கு வந்து அந்த மாதிரி தான். இப்ப இந்த மாதிரி உடுப்பு எனக்கு தந்தாலே எனக்கு போட ஆசையா இருக்கும். அளவில்ல, அது வேற கதை. ஆனா இப்படி டிசைன்ல தந்தா போட விருப்பம். ஏன்னு சொன்னா இந்த படங்கள், இந்த மாதிரி முகில்கள், ஐஸ்கிரீம், யூனிகார்ன் இந்த மாதிரி. அப்ப சின்னாக்களுக்கு போட அப்படி அவங்களுக்கு எவ்வளவு விருப்பமா இருக்கு. இந்த உடுப்பு பாருங்க, 1290 ரூபா. இது நல்லா இருக்கு. சரியா, இப்ப அடுத்தது வந்து இது வந்து சின்ன தலைக்கு போடுற ஒரு பேண்ட் என்று சொன்னா, இது வந்து இப்ப கொஞ்சம் தலைகள் நினையாம கொள்ளாம குளிக்கும் போதோ அந்த மாதிரி. இல்ல அதாவது மேல் கழுவும் போது சின்னாங்களுக்கு வந்து தலை நினையாம கொஞ்சம் இப்படி இழுத்து போட்டா அந்த முடிகள் வந்து முன்னுக்கு வராது. அதுக்காக இந்த விடை பிள்ளைகள் 690 ரூபா. 690 ரூபா. அதனால கலரா இருக்கு. சரி, அடுத்தது வந்து இது மிதுனுக்கு வாங்கினது. ஆனா இந்த ஆண் பிள்ளைகளுக்குரிய ஆடைகள் வந்து கொஞ்சம் விலை கூடத்தான். சரியா,
என்ன காரணம்னா முக்கியமானவங்க முக்கியமானவங்களுக்கான ஆடைகள் அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்களுக்கு வந்து உண்மையிலேயே தெரிவுகள் சரியான குறைவு. சரியா, பொம்பளை பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தடுக்கி விழுந்த இடமெல்லாம் உடுப்பு இருக்கும், அப்படி இருக்கும், சிங்கி சான்று இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவு. அதாவது அதிகமா விலையை கூட்டி என்ன பிரச்சனைடா, என்ன டிசைனை நீங்க ஆண்களுக்கு கொண்டு வந்து வச்சாலும் நாங்க எடுக்க போற ஒரு ஷோர்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் தான். அதனால அவ்வளவு டிசைன் தேவையில்லை அப்படின்றதுக்காக அந்த டிசைனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு டிஷர்ட்டையும் ஒரு ஷோர்ட்ஸையும் ஒரு ஜீன்ஸையும் அடிச்சு கொளிடுவாங்க. நீங்க 10,000 டிசைனை கொண்டு வச்சாலும் நாங்க போய் எடுக்க போறது ஒரு டவுசரும் ஒரு டிஷர்ட், ஒரு கட்டம் போட்ட ஷர்ட்டும், ஒரு சிவப்பு ஷர்ட், ஒரு கருப்பு ஷர்ட், ஒரு வெள்ளை ஷர்ட். இது வந்து பாருங்க 1450 ரூபா. சரியா, இந்த ஷார்ட்ஸ் 1450 ரூபாய். அதே மாதிரி இந்த டிஷர்ட் நல்லா இருக்கும். நல்லா என்ன அளவா இருக்கும் போல இருக்கு. அளவா இருக்குமா? நான் இந்த அளவு தான் போடுறது இப்ப. அப்படியா? இது வந்து 1750 ரூபாய். சரியா, இப்படி ஒவ்வொரு விலைக்கு வந்து இந்த உடுப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப நான் காட்டினதுல இருந்து பாக்கக்குள்ள 150 ரூபாயில இருந்தே உடுப்புகள் இருக்கு. சின்ன குடி டிஷர்ட்டுகள் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு உங்களுக்கு விருப்பமான மாதிரி விலைகளுக்கு வாங்கலாம். ஒவ்வொரு கடையை பொறுத்தது, ஒவ்வொரு துணியை பொறுத்தது. அதாவது இங்க தயாரிக்கிற உடுப்புகள் கொஞ்சம் விலை குறைவுதான். ஆனா இங்க தயாரிக்கிற உடுப்புகள் தான் நிறைய வெளிநாடுகளுக்கு போகுது. அது வெளிநாடு போறது வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான தரம் இருக்கும், ஒவ்வொரு தரம் இருக்கு. ஆனா இங்க இருந்து போற உடுப்புகள் தான். அது எப்படி பார்த்தாலும் எங்களுடைய நாட்டு தயாரிப்புகள் அப்படின்னு வாங்கி போடும்போது எங்களுக்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம். என்ன அட இதையாவது எங்க நாட்டுல நாங்க வாங்கி போடுறோம் அப்படின்னு சந்தோஷம் தான். 1000 இருந்தாலும் எங்கட நாடு அந்த மாதிரி. எனக்கு வந்து அந்த மாதிரி வாங்குறதுக்கு 1000 தான் இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். அது சரி, எப்படி இருக்க வேண்டியதாங்க, இப்படி இருக்கிறவங்க மாதிரி இல்ல, நல்லா தான் இருக்கிறவங்கள நாடு நல்லா இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வளங்களை அதிகமா பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கட நாட்டு மக்களுக்கே நிறைய பயன்படுத்த கொடுங்கடாப்பா. சரியா, அப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கட நாட்டு தயாரிப்புகளை நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அதிகமா இங்க அப்படித்தான் வாங்குறது, எல்லாருமே போய் வெளிநாட்டுல வாங்குறது இல்ல தானே. வாங்குங்க, நல்ல தயாரிப்புகள் இருக்கு. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.